சோழ நாட்டின் அரண்மனையில் அனைவரையும் பயமுறுத்தும் ஒரு பெண் இருந்தாள். அவள்தான் நந்தினி. சோழ அரச குடும்பம் விரைவில் சிதறப் போகிறது. அது எப்படி சாத்தியம்? என் திட்டம் விரைவில் ஆரம்பமாகும். இது பெரிய சதி போல இருக்கிறது. இந்த சோழ பேரரசு விரைவில் முடிவடையும். அவனை பிடிங்க! இந்த செய்தியை உடனே இளவரசரிடம் சொல்ல வேண்டும். சோழ நாட்டின் எதிர்காலம் இப்போது பெரிய ஆபத்தில் உள்ளது. அரண்மனையில் நடந்த சதியை கண்ட பிறகு வந்தியத்தேவன் இன்னும் பெரிய ரகசியத்தை தேட ஆரம்பித்தான். அரண்மனையில் மறைந்த பாதையா இது? ஆழ்வார்க்கடியானே, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அரண்மனைக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது. சோழ அரச குடும்பத்தை வீழ்த்த ஒரு பெரிய திட்டம் தயாராகி கொண்டிருந்தது. யார் அங்க? இப்போ நம்ம தப்பிக்கணும். இளவரசன் அருள்மொழிவர்மன் விரைவில் சோழ நாட்டை அடையப் போகிறார். நீண்ட பயணத்திற்கு பிறகு பொன்னியின் செல்வன் தனது தாய் நாட்டை அடைகிறான். இந்த நாட்டின் வலிமை நீங்கள் தான். இளவரசே, அரண்மனையில் பெரிய சதி நடக்கிறது. அதை உடனே நிறுத்த வேண்டும். இளவரசன் திரும்பி வந்தாலும் என் திட்டம் நிறுத்த முடியாது. இப்போது சோழ நாட்டில் ஒரு பெரிய மோதல் தொடங்கப் போகிறது. சோழ நாட்டை காப்பாற்ற பொன்னியின் செல்வன் இப்போது அரண்மனைக்கு வந்திருக்கிறார். இளவரசே, அரண்மனையில் சிலர் சோழ அரச குடும்பத்தை வீழ்த்த திட்டமிடுகிறார்கள். அவர்களின் உண்மை முகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போதுதான் என் திட்டம் வெற்றி பெறும். சோழ பேரரசை வீழ்த்த ஒரு பெரிய கூட்டம் ரகசியமாக கூடுகிறது. நாம் திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் யாரும் நம்மை அறியக்கூடாது. சோழ நாட்டை துரோகம் செய்ய நினைப்பவர்களை நான் அனுமதிக்க மாட்டேன். சதியின் உண்மை வெளிப்பட ஆரம்பித்துவிட்டது. சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரநாராயண ஏரிக்கரையில் வந்தியத்தேவன் ஒரு மர்மமான காட்சியை காண்கிறான். இந்த நாட்டில் நடப்பதெல்லாம் எனக்கு இன்னும் புரியல. இது சாதாரண விஷயம் இல்லை. சோழ பேரரசின் எதிர்காலம் இதிலே இருக்கிறது. அந்த இரவு ஏரியின் நடுவில் ஒரு மர்மமான படகு பயணம் செய்தது. சோழ நாட்டை எதிர்த்து ஒரு புதிய சதி ஆரம்பமாகிக் கொண்டிருந்தது. இது சோழ நாட்டுக்கு பெரிய ஆபத்து. இந்த சதி விரைவில் சோழ நாட்டை அதிர வைக்கப் போகிறது.